கச்சத்தீவு போறதுக்கான லோஞ்சிலாக்கள் ஏற்றிக்கொண்டு இப்போ வந்து ஒரு மாதிரி மேலே வந்துட்டோம். மேலே எங்களை மாற்றி விட போயினோம். நாங்கள் எல்லாமே படம் எல்லாம் போகுது. ரெண்டு இடம் வேகமாக வந்து பாயுதுண்டு பாருங்க. தரித்து நிக்குது. வந்து அந்த கரைக்கு அனுப்பப்படுது. பயந்து போய் கொண்டிருக்கணும் பாருங்க. ஆனால் இலங்கையர்கள் என்று போடப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவில இருந்து வாராக்களுக்கான செக்கிங் கரன்சி மாத்தி கொடுக்குற இடம் வந்து. வணக்கம் உறவுகளே, கச்சத்தீவு போறதுக்கான பதிவுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது பாருங்க. இதுல பாருங்க இவ்வளவு பேர் வந்து பதிவுக்காக முந்தி அடிச்சு கொண்டிருக்கிறது. இந்த கச்சத்தீவு தொடர்பான காணொலியாக இந்த காணொலி அமைப்பு உள்ளுக்கு போய் நாங்கள் கச்சத்தீவும் போய் வந்து பார்வையிடுவோம். வாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். இதுல வந்து பாருங்க யாழ்ப்பாணம் அரசாங்க அதிபர் வந்து நின்று இந்த கிரௌட்டை வந்து கிளியர் பண்ணி விட்டு கொண்டு நிற்கிறேன். அதில் வந்து பாருங்க ஃபுல்லா வந்து ஒரு ஆக்களாக தான் இருக்குது. இதில் வந்து பதிவு இடம்பெற்று கொண்டிருக்கு பாருங்க. பதிவுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. சனம் வந்து இவ்வளோ முண்டி அடித்து கொண்டிருக்குன்னு பாருங்க. இப்படி வந்து பதிவுகள் விரைவான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றாலும் சரியான க்ரௌட்டாக தான் இருக்கு. நான் பதிஞ்சிட்டு வந்து ஐசி ஃபோட்டோ காப்பியை கொடுத்து பதிய அவே ஐசி ஃபோட்டோ காப்பியை திருப்ப தந்துட்டேன்னா நான் ஐசி ஃபோட்டோ காப்பிலாம் போண்டேன் பதிவு செய்து இப்போ நான் வந்துட்டேன். இதில் வந்து உள்ளேயும் வந்தாச்சு. வந்து வாங்க தொடர்ந்து இதில் என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் என்று பார்வையிடுவான். ஆனால் க்ரௌட் வந்து நிறைய நேரம் வெயிட் பண்ணி ஒரு மாதிரி அடிபட்டு இஞ்சால சைட்டுக்கு வந்துட்டேன். லோஞ்சியில் வந்து பாருங்க இந்த சின்ன சின்ன லோஞ்சில் ஆக்கள் ஏற்றிக்க நிற்கணும். வெயிட் பண்ண சொல்லியிருக்கு பார்ப்போமே. அதுவே இப்போ வந்து லோஞ்சி வந்து எழுச்சிட்டு அந்த லோஞ்சிக்கு ஏறிட்டேன் பாருங்க. எவ்வளவு சனம் வந்து உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறோம். வந்து 80 பேர் வந்து ஏற்றி கொண்டு போய்கொண்டிருக்கோம். 80 பேர் நிற்கிறாங்க. அவங்களை ஃபுல்லாகவே வந்து 80 பேர் போய்கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து 1020 சொல்லி பயப்படுத்திட்டாங்க. நல்லா காசு நிறைய பிரயாணம் சொல்லியிருக்கோம். பார்ப்போம். நானும் நண்பா ஒரு காய் சொல்லு. நல்லா 2 பேரும் தான் போய் கொண்டிருக்கேன். கச்சத்தீவில் இருக்கிற விவரங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மாதிரி மேலே வந்துட்டோம். மேலே வந்து நானும் நண்பனும் மட்டும்தான் நிற்கிறோம். வேற ஒருத்தரையும் விட இல்லை. நாங்கள் வந்து யூடியூப் தளம் யூடியூப் மீடியான்னு சொல்லி உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து பாருங்க நினைக்கிறோம். பாருங்க இந்த அழகான ஒரு கச்சத்தீவுக்கு நாங்கள் போய் பார்வையிடுவோம். முதலாக வந்து நானும் போய் கொண்டிருக்கேன். என்ற நண்பனும் வந்து முதல் தடவை வந்து கச்சத்தீவு போய் கொண்டிருக்கேன். போய் கச்சத்தீவுல இருக்கிற விடயங்கள், அதாவது இந்தியாவில இருந்தெல்லாம் நிறைய உறவுகள் வருவினம். சில நேரங்களில் இந்த கச்சத்தீவு வந்து உறவு காலமா இருக்கிறார். இங்க இருக்கிற உறவுகளை சந்திக்கலாம். இருக்கிற உறவுகள் இங்க கச்சத்தீவுல தான் வந்து சந்திக்கிறார். அப்படியான இடத்துல வந்து நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ வந்து இதுல பாருங்க, நான் உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல தெரிகிற இந்த படகுல தான் நாங்க போறோம். ஆனா இந்த படகு வந்து நாங்கள் வெளிக்கிட்ட இடத்துக்கு வராதுன்றதுக்காகத்தான் இந்த சின்ன படகுல கொண்டோம்னா அந்த பெரிய போட்ல வந்து எங்களை மாத்தி விட போயினோம். நாங்க இப்போ அதையும் போய் அதுக்கையும் போய் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் பாருங்க நிற்கிறதான் இந்த கப்பல். இதுல தான் நாங்க அடுத்த பயணம் மேற்கொள்ள போறோம். அந்த கப்பல்ல போற பயணம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்வையிடுவோம். இந்த கப்பலோட இந்த கப்பலை என்னாச்சும் கட்டினோம் பாருங்க. இந்த பெரிய கப்பல் இந்த பெரிய கப்பல் வந்து பாருங்க. இதுக்குள்ள வந்து பாருங்க இல்ல டிவிஎல் எல்லாமே இருக்கு. படம் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கு பாருங்க. இந்த உள்ள வந்து பாருங்க படம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறதா ஒரு தியேட்டர் மாதிரி தான் படம் எல்லாம் போய்கொண்டிருக்கு. உள்ள இருந்து போவோம். இருக்கைகளோட வந்து எல்லாமே படம் எல்லாம் போகுது. 2 இடத்துல படமும் போகுது. முழுமையாக வந்து நல்ல அழகான ஏசி பஸ்ல போற சீட் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே வந்து வெளியே பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலசல கூடமும் வந்து காணப்படுது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பாருங்க. இதில் பாய்ஸ் இருக்குது. இதில் வந்து கேர்ள்ஸ் மெலசல கூடம் எல்லாமே காணப்படுது. நல்ல இங்கே பாருங்க எப்படி வந்து தண்ணி வேகமா வந்து பாயுதுண்டு பாருங்க.
இதுல வந்து பாருங்க படகுகள், அதாவது இலங்கையில இருந்து தனி படகுல போனவர்கள படகுகள் வந்து தரித்து நிற்குது. இப்போ நாங்கள் வந்து படகு மூலம் வந்து கச்சத்தீவுக்கு வந்துட்டோம். பாருங்க, கரையை தான், இது கச்சத்தீவினுடைய கரை பகுதியை தான் இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தனிநபர்களுடைய படகுகள் இதில் தரித்து நிற்குது என்று சொல்லி பாருங்க. நியாயமான பேர் வந்து தனி படகுகளில் இங்கே வந்திருக்கிறத காணக்கூடியா இருக்கும். இதில் நீங்கள் பார்வையிடும் பொழுதே பாருங்க, தனி படகுல போய்கொண்டிருக்கணும். பாருங்க, இவ்வளவு பேர் போய்கொண்டிருக்கணும் என்று சொல்லி கடல் முழுவதுமாக மக்களுடைய படகுகள் தரித்து விடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பயணத்தை கரைக்கு வந்து நிறைவு செய்ய இருக்கிறோம். பாருங்க, நாங்கள் இப்பொழுது இறங்கி உள்ளே செல்லும் வரை தொடர்ந்து பார்வையிடுவோம். அப்படியே இந்த கரையால் போய் நாங்கள் இறங்கி வந்து அதில் போகணும். இந்த படகுக்காக தற்காலிக பாதை வந்து நேவியால் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இதில் ஆடி ஆடிக்கொண்டு நிற்கிறத காணக்கூடியா இருக்குது. பாதை பயங்கரமாக தான் இருக்குது. பார்ப்போம், பயணிச்சு பார்ப்போங்க. இதில் வந்து இறங்கி நாக்கில் வந்து நேவியால் வந்து விரைவான முறையில் வந்து அந்த கரைக்கு அனுப்பப்படுது. பாருங்க, தற்காலிக பாலம் வந்து இதில் அமைச்சிருக்கு. பாருங்க, போட் நின்ற இடத்துல இருந்து தற்காலிகமாக பாலம் அமைச்சிருக்கணும். இந்த பாலம் வந்து அப்படி தண்ணியில் அலையில் ஆடி ஆடிக்கொண்டு நிற்கிது. பாருங்க, இந்தியாவில் வந்து பிளாஸ்டிக்கில் இது பாருங்க, முழுக்க அந்த பிளாஸ்டிக்கில் போடப்பட்டிருக்குது. பயங்கரமாக ஆடிக்கொண்டு நிற்குது. ஆக்கள் இதில் புல்ல மில்ல கால் எடுத்து வச்சு பயந்து பயந்து போய்கொண்டிருக்கணும். பாருங்க, அப்படியே பாலத்தில் நடந்து வந்து நாங்கள் வந்து இஞ்சால கரைக்கு வந்துட்டோம். பாருங்க, ஜலக்கரையிலேருந்து இனி நாங்கள் இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்து போக போகிறோம். இதில் முன்னுக்கே வந்து அந்தோனியார் சிலையெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. இதில் பாதுகாப்புக்கு உத்தியோகத்தர்கள் எல்லாம் போடப்பட்டு செக்கிங் வேலை நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ அடுத்தடுத்ததாக போய் பார்வையிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையர்கள் என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கு. இதில் இலங்கையர்களுக்கான செக்கிங்காக காணப்படுது. அங்கால வந்து இந்தியர்கள் என்று போடப்பட்டிருக்கு. இதில் இந்தியாவில் இருந்து வாராக்களுக்கான செக்கிங்காக 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு செக்கிங் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அன்புடன் வரவேற்கின்றோம் என்று போட் போடப்பட்டிருக்கு. பாருங்க, இதுக்குள்ளால நாங்கள் இப்போ கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் வந்து பயணிக்க வேண்டியிருக்கும். 2 பக்கமும் காடாக இருக்குது. ஆனால் நிறைய ஆட்கள் போய் வரையணும். அதுக்கடையில் கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, நாங்கள் இதில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் 2 பக்கங்களும் முழுமையாக கடைகளும் காணப்படுது. அனைத்தையும் பார்வையிட்டு கோயில் வரைக்கும் நாங்கள் போவோம். நிறைய உறவுகள் வந்து இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்திய மொழியில் கதைத்து கொண்டு போகிறத இதில் காணக்கூடியதாக இருக்குது. நிறைய இந்திய உறவுகளும் வந்திருக்கிறோம். முழுமையாக இந்த கோயில் போகிறது மட்டுமே 2 பக்கமும் முழுமையாக கடைகள் காணப்படுது. அனைத்து கடைகளுமே காணப்படுது. அதாவது சாப்பாட்டு கடை, கொத்து கடை இருக்குது, ரைஸ் கடை இருக்குது, நூல் டீஸ் சாப்பிடலாம். அதே நேரம் டீ குடிக்கலாம், சுட சுட டீ குடிக்கலாம். நிறைய முழுமையான சாப்பாடு ஐட்டங்களும் இருக்குது. அதே நேரம் அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய மாதிரி கடைகள் இருக்குது. அதை விட பேன்சி கடை, பாட்டா கடை அனைத்துமே நீங்கள் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரியே மலிவான விலையிலையும் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். பிஓசி பேங்கால வந்து வெளிநாட்டு கரன்சி மாற்றி கொடுக்குற இடம் வந்து இதில் போடப்பட்டிருக்குது. அப்படியே நேர வந்தீங்கன்னு சொன்னால் அதற்கு அருகாமையில் வந்து மருத்துவ வசதியும் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இதில் பாருங்க வந்து ஆதார வைத்தியசாலை என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ அப்படியே நடந்து நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது தான் கச்சதீவு கோயில். இப்பொழுது வந்து கோயிலுக்கு கிட்ட நெருங்கியலாத சனம் இருக்கிறதுனால வந்து நாளைய காணொலியில வந்து கோயிலை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். தொடர்ந்து மறக்காம யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே, நாளைய தினம் எஞ்சிய காணொலிகளோட சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.